ஹலோ நாங்கள் வருஷன் வெல்கம் டு வருஷன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ நான் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் விளாகை பார்க்க போகிறேன்னே சொல்லலாம். இது நான் வரைக்கும் நான் லைஃப்பில் விளாகில் எடுத்தது இது என்னோடய ஃபர்ஸ்ட் விளாக். அண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்ச சொதப்பு இருந்துச்சா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. அண்ட் நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட சொந்தக்கார பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சீர் ஃபங்க்ஷன் நாளைக்கு பண்ணுறாங்க ஈரோட்டில். ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். early the next morning. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சு போய் குளிச்சுட்டு அடுத்து நான் ரெடியாக போகிறேன். ரெடி ஆகிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். ஒரு 7லேருந்து 7:30க்கு பார்த்தீங்கன்னா கேப் வரும். இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் இருக்கும். அதுவும் இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சைட் ஃபங்க்ஷன் தான், ஓகேவா? அப்போ எங்கள் அம்மா சைட் ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருக்கும் நான் போய் பார்த்தீங்கன்னா. அப்புறம் நான் இப்போ போனேன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்னன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. யாருக்கு எனக்கு தெரியும் தெரியாதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. பொதுவாக ஃபங்க்ஷனுக்குன்னு எதுக்கு போகிறோம், நம்ம நல்லா சாப்பிட்ணும், 4 பேர்த்த பார்க்கணும், அதுக்காக தான் போகிறோம். ஸோ அதனால் அங்கே இருக்கிறவங்க ரியாக்ஷன் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. அதனால் யார் பேசுகிறாங்களோ பேசுவோம், இல்லை நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அண்ட் போகிற வேலை உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேப் வந்துருச்சு, நான் கிளம்பிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா செம பசி, அதனால் காலைல டிஃபன் சாப்பிட நான் ஆர்டர் பண்ண டிஃபன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. காலையிலே பார்த்தீங்களா தூக்க மாத்திரை வேறு மாதிரி. காலையில் இந்த பசிக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். Very boring minutes later. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சு. அனிமேல் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போக போகிறேன். உள்ளே போய் பார்த்தா தான் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். மீதெல்லாம் நான் உள்ளே போய் ஷூட் பண்ணுறேன். One hour later. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆச்சு. செம வேர்வை இந்த ஊர் ஈரோடு. எதாக இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூர் தான். செம வேர்வையாக இருக்குது. அதனால் யாரெல்லாம் ஈரோட்டில் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டுட்டு தான் கிளம்ப போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் எனக்கு கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறையா பேர் இங்கே இருக்காங்க. எல்லாத்தையும் பேசிவிட்டு அதனால் கிளம்புவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவேன், ஏன்னா நான் ரேர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் சீரியஸாக முடியல. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. One hour later. அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 மணி நேரம் இருக்கும். இன்னும் வீட்டுக்கு போக இன்னைக்கு 20 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா டீ வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கரி நிறுத்தியிருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்கேன். இந்த காஃபி ஜாவா மில்க் ஷேக்குன்னு சொல்லி நான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா செம வைக்கங்க. என்னால் சத்தியமாக முடியல, கால் குளிப்பார முடியல என்னால். எப்போ தான் வீட்டுக்கு போய் மல்லாக்கா படுப்போன்றது.
இல்ல நம்ம கோயம்புத்தூர் கிளைமேட்டை இதுதாங்க சொன்னேன். ஐயோ! அந்த ஊரில் நிஜமா என்னால முடியல. செம கிளைமேட்டு இங்கே கோயம்புத்தூரில் இன்றைக்கி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் இப்போ தான் வந்தேன். இந்த விலாகை நான் எப்படி ஷூட் பண்ணியிருக்கேன் என்னென்னு எனக்கு சீரியஸாக தெரியல. இது ஒரு மினி விலாகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எடிட் பண்ணி பார்த்தா தான் என்னென்னு தெரியும். அண்ட் இதில் ஏதாவது சொதப்பல்கள் இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. அண்ட் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம SVயை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம யூடியூப் சேனலோட அஃபிஷியல் ஐடி இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.